ஓம் சாந்தி 3/7/2024. இனிமையான குழந்தைகளே, குற்றம் குறையில்லாதவர் ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உங்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கீதர் ஆகிறீர்கள். கேள்வி: பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைபிடிக்கிறார்கள்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். இது பாபாவின் கட்டளையாகும். ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் துன்புறுத்தாதீர்கள். உள்ளுக்குள் எந்த பூதமும் இல்லாமல் இருந்தால் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது. இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: ஆத்ம உணர்வுடையவர் ஆகுக. இதை முதலில் அவசியம் கூற வேண்டும். இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும். நான் குழந்தைகளே என்று கூறும் பொழுது ஆத்மாக்களை பார்க்கிறேன். இந்த உடல் பழைய செருப்பு, இது சதோ பிரதானம் ஆக முடியாது என பாபா கூறுகிறார். சத்தியுகத்தில்தான் சதோ பிரதானமான ஷரீரம் கிடைக்கும். இப்போது உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதே பழைய ஷரீரம்தான். இப்போது நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், தூய்மையாக மாற வேண்டும். சத்தியுகத்தில் ஷரீரம் தூய்மையாக கிடைக்கும். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். தந்தை ஆத்மாவை பார்க்கிறார். பார்ப்பதால் ஆத்மா சுத்தமாகாது. எந்த அளவு தந்தையை நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு சுத்தமாகிறது. இது உங்களுடைய வேலை. பாபாவை நினைத்து நினைத்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார். இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே இருக்கும். இது வெறும் கர்ம இந்திரியங்கள் தான். இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்கிறது. ஆத்மா ரோஜா மலர் போல மாறும் பொழுது நல்ல கடமைகளை செய்கிறது. அங்கே பறவைகள், விலங்குகள் கூட நல்லவைகளாக இருக்கின்றது. இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகிறது. அங்கே நல்ல நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும். வீட்டிற்குள் நுழைந்து அழுக்கு செய்துவிட்டு போகாது. இல்லவே இல்லை. மிகவும் ஒழுங்குமுறையான உலகமாக இருக்கிறது. இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்தும் காட்சிகளாக கிடைக்கும். இப்பொழுது காலம் இருக்கிறது. சொர்க்கத்தின் புகழ் அளவற்றது. பாபாவின் புகழும் அளவற்றது. பாபா கொடுக்கும் சொத்தின் மகிமையும் அளவற்றது. குழந்தைகளுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் நினைவு தானாகவே வருகிறது. அந்த ஆத்மாக்களை நான் நினைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவில் மனம், புத்தி இருக்கிறதல்லவா? நாம் முதல் தரமான சேவை செய்கிறோமா அல்லது இரண்டாவது எண்ணில் சேவை செய்கிறோமா என புரிந்து கொள்கிறார்கள். இவை அனைத்தும் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் மியூசியத்தை உருவாக்குகிறார்கள். பிறகு குடியரசுத் தலைவர் ஆளுநரிடம் செல்கிறார்கள். நிச்சயமாக நல்ல விதமாக புரிய வைத்திருப்பார்கள். அனைவருக்குள்ளும் அவரவருக்கென்று குணம் இருக்கிறது. யாருக்குள்ளாவது நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு நல்ல குணம் உடையவர் என்று கூறப்படுகிறது. சேவை செய்பவர்கள் எப்பொழுதுமே இனிமையாக பேசுவார்கள். ஒருபோதும் கடுமையாக பேசுவது இல்லை. கடுமையாக பேசக்கூடியவர்களுக்குள் பூதம் இருக்கிறது
இருக்கிறது? தேக அபிமானம் முதல் நம்பர். அதற்கு பின்பு பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசமாகிறது. மனிதர்களுக்குள் கெட்ட நடத்தையும் இருக்கின்றது. பாவம், இவர்களின் குற்றமில்லை என பாபா கூறுகிறார். போன கல்பத்தை போன்றே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகின் கயிறும் உங்கள் கையில் வந்துவிடும். நாடகம் ஒரு சக்கரமாகும். நேரமும் சரியாக தெரிவிக்கிறார்கள். மற்றபடி நேரம் மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் சுதந்திரம் கொடுக்கிறார்கள் என்றால் 2 பிரிவாக பிரித்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கட்டும் என கொடுக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்களின் அணுகுண்டுகளை யார் வாங்குவார்கள்? இதுவும் அவர்களின் வியாபாரம் அல்லவா? இதுவும் நாடகப்படி அவர்களின் தந்திரமாகும். இங்கேயும் துண்டு துண்டாக பிரித்து விட்டனர். இந்த துண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சரியாக பிரிக்கவில்லை. இந்த பக்கம் தண்ணீர் அதிகமாக போகிறது, நிலங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த பக்கம் தண்ணீர் குறைவாக இருக்கிறது என தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். மேலும் உள்ளுக்குள்ளும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பல சண்டைகள் நடக்கிறது. நீங்கள் பாபாவின் குழந்தைகளானதும் நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் களங்கங்களுக்கு அஞ்சாதவர் ஆகிறீர்கள். பாபா திட்டு வாங்குவது போல நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள். இவர்கள் உலகின் அதிபதி ஆகிறார்கள் என அவர்களுக்கு தெரியாது. பாவம். 84 பிறவிகளின் விஷயம் மிக எளிதானது. தாங்களே பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் மாறுகின்றீர்கள். சிலருடைய புத்தியில் தாரணை ஆவது இல்லை. இதுவும் நாடகத்தில் அவருடைய நடிப்பு. வேறு என்ன செய்ய முடியும்? எவ்வளவுதான் தலையை உருட்டினாலும் மேலே ஏற முடிவது இல்லை. முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் அதிர்ஷ்டத்தில் இல்லை. ராஜ்யம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது. அதில் அனைவரும் வேண்டும். இவ்வாறு புரிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாது. அன்போடு இவ்வாறு செய்யக்கூடாது என புரிய வைக்க வேண்டும். இந்த ஆத்மா கேட்கிறது, இதைவிட இன்னும் பதவி குறைந்து விடும். ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்தாலும் அசாந்தி அடைகிறார்கள். எனவே விட்டுவிட வேண்டும். தானே அவ்வாறு இருந்தால் ஒருவருக்கொருவர் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். இது கடைசி வரை இருக்கும். நாளுக்கு நாள் மாயையும் கடுமையாகிக் கொண்டே இருக்கும். மகாரதிகளுடன் மாயையும் மகாரதியாகி சண்டையிடுகிறது. மாயையின் புயல் வருகிறது. பிறகு பாபாவை நினைப்பதும் பயிற்சியாகி விடுகிறது. ஒரே அடியாக ஆடாமல் அசையாமல் ஆகிறார்கள். மாயை வீழ்த்திவிடும் என நினைக்கிறார்கள். பயப்படக்கூடாது. கலங்கங்களுக்கு அஞ்சாதவர் ஆகுபவர்கள் மீது கலங்கம் ஏற்படுகிறது. இதில் கோபப்படக்கூடாது. செய்தியாளர்கள் ஏதாவது எதிரான செய்தியை போடுவார்கள். ஏனென்றால் தூய்மையின் விஷயம். அபலைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள். அகாசுரன், பகாசுரன் என்ற பெயர்கள் இருக்கிறது. அவ்வாறே பூத்தனா, சூர்பனகை என்ற பெயர்களும் இருக்கின்றன. இப்பொழுது குழந்தைகள் பாபாவின் புகழை முதலில் கூறுகிறீர்கள். நீங்கள் ஆத்மா என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். இந்த ஞானத்தை ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமே படிப்பு. இதன் மூலம் நீங்கள் சுயதரிசன சக்கரதாரியாகி சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். உங்களுடைய அலங்காரம். ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் முயற்சியாளர்கள். ஆகையால் இந்த அலங்காரத்தை விஷ்ணுவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆத்மா என்றால் என்ன? பரமாத்மா என்றால் என்ன? இந்த விஷயங்களை வேறு யாரும் கூற முடியாது. ஆத்மா எங்கிருந்து வந்தது, எப்படி போகிறது, இதை யாரும் கூற முடியாது. சில நேரம் கண்களின் மூலமாக சென்றது, சில நேரம் புருவ மத்தியிலிருந்து வெளியேறியது, சில நேரம் நெற்றியிலிருந்து வெளியேறியது என்கிறார்கள். இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை.
ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவிடம் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். பழைய உடலை மகிழ்ச்சியுடன் பாம்பை போல விட்டுவிட வேண்டும். விலங்குகளுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லை. துறவிகள் எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறுகிறார்கள். நீங்கள் குளவி புழுக்களை மாற்றுவதைப் போல மனிதன் என்ற புழுவிலிருந்து மாற்றிவிட வேண்டும். வெறும் எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறிக்கொண்டிருக்க கூடாது, நடைமுறையில் செய்ய வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆஸ்தியை பற்றி தெரியாது. அனைவருக்கும் அமைதி கிடைக்கிறது. அனைவரும் சாந்தி தாமம் செல்கிறார்கள். பாபாவை தவிர வேறு யாரும் சத்கதியை கொடுக்க முடியாது. இதை புரிய வைக்க வேண்டும். உங்களுடையது துறவற மார்க்கம். நீங்கள் பிரம்மத்தில் கலந்துவிட முயற்சி செய்கிறீர்கள். பாபா இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார். நீங்கள் சத்யுகத்தில் வர முடியாது. நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இது ஆழமான விஷயம். முதலில் யாருக்காவது வேண்டுமானால் அப்பா மற்றும் அவர் தரும் ஆஸ்தியை கற்பிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என 2 தந்தைகள் இருக்கிறார்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடம் விகாரத்தினால் பிறக்கிறார்கள். எவ்வளவு அளவற்ற துக்கம் கிடைக்கிறது. சத்யுகத்தில் அளவற்ற சுகம். அங்கே பிறவி கூட வெண்ணையை போல இருக்கிறது. எந்த துக்கமும் இல்லை. பெயரே சொர்க்கம். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்ய பதவியை சொத்தாக கொடுக்கிறார். முதலில் சுகம் பிறகு துக்கம், முதலில் துக்கம் பிறகு சுகம் என்று கூறுவது தவறு. முதலில் புதிய உலகம் உருவாகிறது. பழைய உலகம் உருவாகாது. பழைய கட்டிடத்தை யாராவது கட்டுவார்களா? புதிய உலகத்தில் ராவணன் இருக்க முடியாது. பாபா புரிய வைக்கிறார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்பதை வந்தால் புரிய வைக்கலாம். புரிய வைப்பதற்கான யுக்திகள் தேவை. துக்கதாமத்தின் துக்கத்தை கூட நீங்கள் காட்சியாக செய்வியுங்கள். எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்கிறது. அளவற்றது. பெயரே துக்கமான உலகம். இதனை சுகமான உலகம் என யாரும் கூற முடியாது. சுகமான உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்தை கூட சுகதாமம் என்கிறார்கள். அவர் சுகமான உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார். அவருடைய பூஜை இப்பொழுதும் ஆலயங்களில் நடக்கிறது. இப்போது இந்த பாபா லக்ஷ்மி நாராயணர் ஆலயத்திற்கு சென்றால், ஆஹா, நாம் இவ்வாறு மாறுகிறோம் என்று கூறுவார். இவர்களுக்கு பூஜை செய்ய மாட்டார். முதல் நம்பர் ஆகிறார் என்றால் 2ஆம் 3ஆம் அவரை ஏன் பூஜை செய்ய வேண்டும்? நாமோ சூரிய வம்சத்தவராக ஆகிறோம். மனிதர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் அனைவரையும் பகவான் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு இருள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறீர்கள். போன கல்பத்தை போலவே நேரமாகிறது. விரைவாக எதுவும் செய்ய இயலாது. இப்போது உங்களுடைய இந்த பிறவியானது வைரத்தை போன்றது. தேவதைகளின் பிறவியை வைரம் போன்றது என சொல்ல முடியாது. அது ஈஸ்வரிய பரிவாரம் அல்ல. இது உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரம். இது தெய்வீக பரிவாரம். எவ்வளவு புதிய புதிய விஷயங்கள். மாவில் உப்பு போடுவது போல கீதையில் உண்மை இருக்கிறது. கிருஷ்ணரின் பெயரை போட்டு எவ்வளவு தவறு செய்துவிட்டனர். நீங்கள் தேவதைகளை தேவதை என்கிறீர்கள். பிறகு கிருஷ்ணரை பகவான் என ஏன் கூறுகிறீர்கள்?
விஷ்ணு யார்? இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் ஞானம் இல்லாமல் இவ்வாறு பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருந்து விட்டு சென்றவர்கள் பழமையான தேவி தேவதைகள் அனைவரும் சதோரஜோ தமோவில் வர வேண்டும். இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு அதிகமான கருத்துக்களை புரிய வைக்கிறார். நீங்கள் பேட்ஜ் மூலமாக கூட புரிய வைக்கலாம். அப்பா மற்றும் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயையின் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் நல்ல நல்ல கருத்துகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. நீங்கள் கேட்கவில்லை என்றால் எப்படி பிறருக்கு சொல்வீர்கள்? பெரும்பாலும் பெரிய மகாரதிகள் வெளியே செல்லும் போது முரளியை தவற விடுகிறார்கள். பிறகு படிப்பது இல்லை. வயிறு நிறைந்திருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன், அதை கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். தாரணை செய்யவில்லை என்றால் அரை குறையாகவே இருப்பார்கள். அநேக குழந்தைகள் நன்கு சிந்தித்து நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறார்கள். அவரவர் நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை கூறுகிறார்கள். பாபா இதை பார்க்கிறார். இவர் கூறாத கருத்துக்களை கூட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூறுகிறார்கள். சேவையிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளிலும் நல்ல கருத்துக்களை போடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உலகிற்கு அதிபதியாகிறீர்கள். பாபா எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை மாற்றுகிறார். முழு உலகத்தின் கயிறும் உங்கள் கையில் வரப்போகிறது என பாடல் கூட இருக்கிறது அல்லவா? யாரும் பறிக்க முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகிற்கே அதிபதியாக இருந்தனர் அல்லவா? அவர்களை கற்க வைக்கக்கூடியவர் பாபாதான். இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். அவர்கள் ராஜ்ய பதவியை எப்படி அடைந்தார்கள்? ஆலயத்தில் இருக்கும் பூஜாரிகளுக்கு கூட தெரியவில்லை. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஈஸ்வர் சர்வவியாபி இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். இந்த சமயம் 5 பூதங்களும் சர்வவியாபியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விகாரங்கள் இருக்கிறது. மாயையின் 5 விகாரங்கள் இருக்கிறது. மாயை எங்கும் வியாபித்து இருக்கிறது. நீங்கள் ஈஸ்வரனை சர்வ வியாபி என்கிறீர்கள். இது தவறல்லவா? ஈஸ்வர் எப்படி சர்வ வியாபியாக முடியும்? அவர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். முட்களை மலர்களாக மாற்றுகிறார். குழந்தைகள் புரிய வைப்பதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யாராவது அசாந்தியை பரப்புகிறார்கள் அல்லது துன்புறுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை புரிய வைத்தும் தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் அவர்களின் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நன்கு சிந்தித்து ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும். பாபா தினம்தோறும் முரளியில் ஆழ்ந்த விஷயங்களை கூறுகிறார். அதை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம். தூய்மையின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் பூஜ்ய ஆத்மா ஆகுக. விளக்கம். பூஜைக்கு உரியவராவதற்கான விசேஷ ஆதாரம் தூய்மை. எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது அனைத்து விதத்திலும் பூஜைக்கு உரியவராக ஆக முடியும். யார் விதிபூர்வமாக
ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கிக் கொள்கின்றனரோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆகின்றனர். யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு, பார்வை, எண்ணத்தின் அலைகளிலிருந்து யதார்த்தமாக தொடர்பு, உறவுகளை பராமரிப்பார்கள். கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்க மாட்டார்கள். அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர் ஆவார்கள். ஸ்லோகன்: வியக்தத்தில் இருந்து அவ்வியக்த பரிஷ்தாவாகி சேவை செய்யுங்கள். அப்பொழுது உலக நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் நிறைவடையும். ஓம் சாந்தி.